ஆப்கி அதாலத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ரீத்துபேரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னிச்சையாக நடந்து கொள்கிறார். ரீத்துபேரி மேம், இது உண்மையா? நீங்க வளர்ந்த குடும்பம், நீங்க சிறு வயதிலிருந்தே வளர்ந்த ஒரு கட்டுப்பாடான குடும்பம். உங்க குடும்பம் ஒரு ராணுவ கட்டுப்பாடு மாதிரி இருக்கும். ஆமா, இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் தன்னிச்சையா செயல்பட்டு கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைச்சது ரீத்து தானா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இது உண்மையா இல்லையா? அப்படியே வச்சுக்கலாம். ஆனா உங்களோட பேரண்ட்ஸ் நீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் தான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட கிராண்ட்ஃபாதர் டாக்டர். அவரை பார்த்து தான் நானும் வளர்ந்தேன். அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாரு. அப்போ நான் டாக்டர் ஆகி என்னோட குடும்பத்தை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத போனப்போ ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த என்ட்ரன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க எதுவும் எழுதாம பிளாங்கா கொடுத்துட்டீங்களாமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பயங்கரமான ஸ்பை. ஆமா, இது உண்மைதான். அதாவது நான் எது பண்றதா இருந்தாலும் என் முழு மனசோட பண்ணுவேன். அதாவது நான் டாக்டர் ஆகணும்னு பெரிய ஆசையோட இருந்தப்போ, சொல்லப்போனா அந்த டைம்ல நான் நிறைய படிப்பேன். மெடிக்கல் எக்ஸாம்ஸ்க்காக நான் ரொம்பவே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தேன். ஆனா என்னோட பாட்டிய பார்க்க ஒரு டாக்டர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்தது. அதாவது அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமே பிளட்டை பத்தி ரொம்ப டெக்னிக்கலா, அதாவது பாத்தீங்கன்னா பல விதமான கேள்விகள் கேட்பாங்க. நான் அப்போ நினைச்சேன், வாழ்க்கை முழுக்க என்னால இப்படி வாழ முடியாது. அதுக்கும் மேல எனக்கு பிளட்னாலே ரொம்ப பயம். எனக்கு லேட்டா புரிஞ்சுது. நான் டாக்டர் ஆனா என்னெல்லாம் செய்யணுங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அதனால எக்ஸாம்ஸ் எழுத போக மாட்டேன்னு என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அதனால எக்ஸாம்க்கு போய் நான் எதுவும் எழுதாம பிளாங்கா விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதான். நீங்க அப்பதான் நினைச்சீங்களா, மக்களோட பாடியை கட் பண்றதுக்கு பதிலா அவங்க நரம்ப கட் பண்றதுக்கு பதிலா துணியை தான் கட் பண்ண போறோம்னு நினைச்சீங்களா? ஆமா. ஆமா, ஐ திங்க் சோ, எஸ். சரி, ஃபேஷன் உலகத்துக்குள்ள நீங்க எப்படி நுழைஞ்சீங்க? அப்போ நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். அந்த டைம்ல ஃபேஷன் டிசைனுக்குன்னு ஒரு ஃபீல்டு பெருசா இல்ல. நான் ஒப்ராய் ஹோட்டல்ல உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ 2 லேடிஸ் பேசினதை நான் கேட்டேன். FIT நியூயார்க் இந்தியால ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்கன்னு நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கான விஷயம் என்னன்னா, மொத்த நாட்டுல இருந்தே 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ண போறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி தெரிஞ்சது. அந்த 25 பேர்ல நானும் ஒருத்தியா இருக்கணும்னு நினைச்சேன். அப்போ நான் அங்க போனேன். எனக்கு ஃபேஷன் டிசைன்னா என்னன்னு கூட தெரியாது. எப்படியாவது அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் ஃபேஷன் டிசைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் தான் தெரியும், பெருசா தெரியாது. நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது உண்மைதானா? ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸை பாஸ் பண்ணி கிராஜுவேஷனை முடிச்சிட்டு நீங்க சில மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்குன்னு ஒரு லேபிளை செட் பண்ணிட்டீங்க, அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே. என்னோட ப்ராப்ளமே இதுதான். எனக்கு எல்லா விஷயமும் சீக்கிரமா நடக்கணும். நான் எப்பவுமே எல்லாத்துலயுமே அவசரப்படுவேன். அதுக்கப்புறம் நான் நிஃப்ட பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் ட்ரை பண்ணாலும் அதை என்ன பண்ண அலோவ் பண்ணல. நான் விரும்புற மாதிரி என்னால டிசைன் பண்ண முடியல. நான் நினைச்ச மாதிரி அந்த கிளாத்ஸை செல் பண்ண முடியல. அப்போ நான் நினைச்சேன், எனக்குன்னு ஒரு சொந்த ஸ்டோர் வேணும் என்னோட கிளாத்ஸை செல் பண்றதுக்கு. உங்க இஷ்டப்படி செயல்பட உரிமை வேணும். கண்டிப்பா. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். உங்க முதல் ஃபேஷன் ஷோவை உங்க விருப்பப்படி டெல்லியில இருக்கிற லோதி கார்டன்ல நீங்க நடத்தி காட்டியிருக்கீங்க. எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. நான் டிசைன் பண்ண கிளாத்ஸை மக்களுக்கு காட்ட முடியும்னு, ஃபேஷன் ஷோ பண்ண முடியும்னு. அந்த டைம்ல எல்லா டிசைனர்ஸும் பேங்க்வெட் ஹால்ல தான் ஷோ பண்ணுவாங்க. சில நேரம் 2 டிசைனர்ஸோ அல்லது 3 டிசைனர்ஸோ சேர்ந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த டைம்ல ரவி பஜாஜ் அண்ட் சுமித் வர்மா சேர்ந்து ஷோ பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ எல்லாம் ஜாயிண்ட் ஷோஸ் தான். அப்போ நான் நினைச்சேன், நான் தனியா ஒரு ஷோ பண்ணணும், பேங்க்வெட் ஹால்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன். அப்ப நான் ஒரு நாள் லோதி கார்டன்ஸ்க்கு வாக் போயிருந்தேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நான் இங்கதான் ஷோ பண்ணணும். ஏன்னா அந்த மான்யூமெண்ட் ரொம்ப கிராண்டா இருக்கு. அதுக்கும் மேல அத இன்னும் மெருகேற்ற எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வேண்டாம். எனக்கு தேவை உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன், அப்புறம் பண்டித் ஹரிபிரசாத், அப்புறம் சௌரஷ்யா, சிவகுமார் சங்கர் சார். அவங்க எல்லாரும் லோதி கார்டன் மான்யூமெண்ட்ல லைவா வாசிக்கணும்னு நினைச்சேன். அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் டிசைன் பண்ணணும்னு நினைச்சேன்.
சோ அப்படிதான் இத ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா லோதி கார்டனுக்கு வந்த மக்கள் குற்றச்சாட்டு சுமத்துனாங்க. அதாவது ரீத்து பேரி வந்து அந்த லோதி கார்டனோட மொத்த பசுமையையும் அழுக்காக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்ல, பிரஸ் சொன்னாங்க, அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா நான் அங்க என்ன பண்ண போறேன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணாங்க. மொத்த ஃபோக்கஸும் லோதி கார்டனுக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வெளிய நிறைய பேர் மான்யூமெண்ட்ஸ்ல ஃபேஷன் ஷோஸ் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் வென்யூவா மாத்திடலாம் டிசைட் பண்ணேன். எனக்கு இப்பவும் லோதி கார்டன்ல ஷோ பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. ஜார்ஜ் புஷும் டெல்லியில ஒரு மான்யூமெண்ட் முன்னாடி வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. நான் ஜார்ஜ் புஷ்ஷா இருந்திருந்தா லோதி கார்டன்லயே நான் நினைச்ச மாதிரி ஷோஸ் நடத்தியிருப்பேன். அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிச்சு காட்டுது. உங்க இஷ்டப்படி இருப்பீங்க, பிடிவாதமா இருப்பீங்க, ஸ்டபனா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து நீங்க எப்பவும் மாறுற மாதிரியே தெரியல. இல்ல, நான் அப்படி என்ன மாத்திக்கிட்டா நான் ஒரு கிரியேட்டிவா டிசைனரா இருக்க முடியும்னு எனக்கு தோணல.